இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக் ஷூட்ஸுங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து ரோப்ளாக்ஸில் ஒரு ஃபேமஸான ஒரு கேம். இப்போ வந்து இந்த கேமில் வந்து ஈஸ்டர் அப்டேட் ஒன்று போயிட்டுருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸுன்னு இந்த ஃபுல்லாக இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்பான் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை தேடி கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்மளை இப்போ பண்ண போகிறோம் கைஸ். மொத்தம் கிட்டத்தட்ட 24 எக்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து ஒரு 23 எக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாஸை நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். அந்த பாஸை நம்ம ஃபைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு டைட்டில், அதுக்கப்புறம் செலஸ்டியல் எக்குன்னு ரிப்பின்ற எக்குன்னு ஒரு பாஸ் ஒன்று கைஸ். அதை டிஃபீட் பண்ணோன்னா நம்ம செலஸ்டியல் எக்குன்னு ஒரு எக்கு ஒன்று கிடைக்கும் கைஸ். நம்மளோட இந்த வீடியோவில் நம்மளோட கோலே அந்த அந்த எல்லா எக்கையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். ஆல்ரெடி நான் 12 எக்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இந்த எக்ஸெல்லாம் நான் எப்படி கலெக்ட் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். இந்த எக்ஸைட்டட் எக்குங்கிறது நம்ம ரேண்டமாக எல்லா இடத்துலையும் ஸ்பான் ஆகும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த தேர்ஸ்டி எக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பான் ஆகும். அது வந்து உங்கள் கையிலேயே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் எக்குங்கிறது வந்து ஒரு இதுவும் நேச்சுரலாக ஸ்பான் ஆகும். நீங்கள் வந்து அது நீங்கள் பக்கத்தில் போனாலே அது அவங்க ஜம்ப் பண்ணி அது உங்ககிட்ட எஸ்கேப் ஆகும். நீங்கள் வந்து அது பக்கத்தில் போய் அதை கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷாக் வேவ் எக்குங்கிறது இதுவும் நேச்சுரலாக தான் ஸ்பான் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஷாக் வேவ் எக்கும் வந்து நேச்சுரலாக தான் ஸ்பான் ஆகும். இதுக்கு வந்து இது பார்க்க ஒரு அந்த லைட்னிங் மாதிரி ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அது பக்கத்தில் போனால் நம்மளை தூக்கி வீசும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போனோன்னா நம்ம அதை பிக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 5th ஃபிஷ் எக் வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி நம்ம மீன் பிடிச்சி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வுட்டன் எக்குங்கிறது வந்து நம்ம மரத்தை உடைக்கும் போது அது ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்சிவ் எக்கு இந்த 7th ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த ஷாப்பில் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டு கீழே ஏதோ உங்களுக்கு இருக்கும் கைஸ். அது உங்களுக்கு எங்கே வேணால் இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ஈகிள் ஃப்ரூட்டுக்கு பக்கத்தில் அது இருந்துச்சு. அதனால் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த எக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஷர்டு எக்குங்கிறது வந்து நீங்கள் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த செஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த டூவலிஸ்ட் எக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து மற்ற பிளேயர்ஸை ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணால் உங்களுக்கு இந்த எக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபாலிங் ஸ்கை எக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்கு மாதிரி கிடைக்கும். ஆனால் அதை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி இருக்கும் கைஸ். அந்த எக்கு வந்து நீங்கள் அது எப்படி பண்ணால் உங்களுக்கு அந்த இது கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்லேருந்து அந்த எக்கு நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்காக கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் எக் இது எப்படி கிடைக்கும்னா நீங்கள் வந்து இது நேச்சுரலாக ஸ்பான் ஆகும். நீங்கள் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த எக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபவுண்டைன் சிட்டியில் இருக்கிற அந்த குவெஸ்கிவர் என்பிசி கிட்ட போய் தர சொல்லும். நீங்கள் அதுக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்கு கிடச்சிடும். அதே நீங்கள் செகண்ட் இருந்து உங்களுக்கு இந்த இது கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டைன் சிட்டிக்கு ஃபவுண்டைனில் நீங்கள் அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அதை அப்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே இருக்க அந்த குவெஸ்கிவர் என்பிஎஸ் கிட்ட பேசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பைரட் எக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த கேமை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைரட்டாக மரீனான்னு கேட்குள்ள கைஸ். அப்போ அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அது இருக்கும். நீங்கள் அதை பார்த்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் நான் அவ்வளோதான் கைஸ் எக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் இன்னும் கிட்டத்தட்ட 11 எக்கு கண்டுபிடிக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் தான் கைஸ் நான் அந்த பாஸை ஃபைட் பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம எக்கு கண்டுபிடிக்க போகலாம். கைஸ், இப்போ நான் வந்து எந்த எக் எடுக்க ட்ரை பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஒரு ஃபுல் மூன் எக்குன்னு ஒன்று இருக்குங்க கைஸ். அந்த எக்குக்கு நாம் இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சர்வருக்கு போயிட்டு அந்த சர்வரில் ஒரு ஃபுல் மூன் இருக்கணும். அந்த ஃபுல் மூன் வந்து ஒரு எக்கு மாதிரி இருக்கும் கைஸ். அந்த எக்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் V3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்பிசி வேறு எதுக்கு இங்கே வருது. நீங்கள் அந்த மாதிரி அந்த எக்கை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி உங்கள் V3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்கு கிடச்சிரும் கைஸ்.
அதனால் நான் இப்போ ஃபுல்லாக சர்வர் ஆஃப் பண்ணி நான் அந்த மாதிரி எக் எடுக்க போகிறோம் கைஸ். நான் சர்வர் ஆஃப் பண்ணி அந்த எக்கை கண்டுபிடிக்குமா நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ வந்து சீல்டு ஷோ டவுன் எங்கேயோ நடக்குதாங்க கைஸ். இது வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுல் மூன் எக்கு இங்கே தான் கைஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனில் இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் V3 யூஸ் பண்ணுங்க கைஸ். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் V3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்கு கிடச்சிரும் கைஸ். கிடச்சிரு கைஸ். இதுதான் கைஸ் அந்த ஃபுல் மூன் எக்கு. இது ஒரு மித்திக்கல் எக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீல்டு எக்குன்னு எது ஒன்று இருக்குங்க கைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு 30 செகண்டில் இந்த எக்கு நம்ம எடுத்துடலாம் கைஸ். இது வந்து ஒரு மித்திக்கல் எக்கு கைஸ். நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த எக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் கைஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி ரேரான எக்கு கைஸ். இதுதான் கைஸ் நம்மளுக்கு இருக்கிறதுலே கஷ்டம். இங்கே எவனோ ஒருத்தர் வரான் கைஸ். தெரிஞ்சு நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து அவனை கில் பண்ணிட்டோம். நம்ம இந்த எக்கை எடுக்க ட்ரை பண்ணுறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எடுக்க போகிறோம் கைஸ். எடுத்துறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் கடைசி ஃபைனலாக எடுத்துட்டோம் கைஸ். இதுதான் கைஸ் ஆக்சுவலி ரொம்ப ஒரு கஷ்டமான எக்கு கைஸ். இந்த எக்கு வந்து ஒன் ஆஃப் த ரேரான எக்கு கைஸ். இதை நம்ம எடுத்துட்டோம் கைஸ். நம்ம சேம் டைமில் 2 எக்கு எடுத்துடுறோம் கைஸ். ஃபுல் மூன் எக்கு, சீல்டு ஷோடவுன் எக்கு கைஸ். இது ரெண்டுமே மித்திக்கல் எக் கைஸ். நம்ம இந்த ரிவார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த 2 எக்கு எடுத்துட்டோம் கைஸ். நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 10 எக்ஸ் தேவை கைஸ். நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம கலெக்ஷனை பண்ணுறதுக்கு கைஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்னென்ன எக்கு இருக்குது? ரேரில் ஒரு 3 எக்கு கைஸ். லெஜெண்ட்ரியில் வந்து ஒரு 4 எக்கு கைஸ். அதுக்கப்புறம் மித்திக்கலில் ஒரு 3 எக்கு கைஸ். மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 10 எக்கு பக்கமாக தேவைப்படுது கைஸ். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும். யாரோ ஒருத்தங்க வரோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து இந்த 2 எக்கும் கிடச்சிருச்சு. இது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு மோல்டன் எக்குன்னு ஒன்று இருக்குது கைஸ். அந்த எக்குக்கு தான் கைஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் இப்போ சர்வர் பண்ணி வேறு எதுவும் எக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன் கைஸ். அந்த மாதிரி எக்கு ஏதாச்சும் கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டான்ஸ்வானை தான் கில் பண்ண போகிறேன். அவனை கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாஸ் அண்ட் எக்குன்னு ஒன்று கிடைக்கும் கைஸ். இப்போ சேட்டில் பார்த்தீங்கன்னா டான்ஸ்வான் இஸ் ஹோல்டிங் பாஸ் அண்ட் எக்குன்னு சொல்லிக்குது கைஸ். இப்போ நான் வந்து அவனை கில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எக்கு கிடச்சிடும். இது வந்து ஒரு லெஜெண்ட்ரி எக்கு. நம்மளுக்கு வந்து இந்த எக்கு வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் சில பாஸை பார்த்துருக்குறேன். ஆனால் நான் கில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு யாரோ வந்து எடுத்துருவாங்க. அதனால் இப்போ நாம் வந்து அவனை கில் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த எக்கை நான் கிளைம் பண்ண போகிறேன். ஆனால் ஏன்னு தெரில கைஸ், இந்த எக்கு இந்த மாதிரி எக்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணால் அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு லெஜெண்ட்ரி எக்கு. நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. இது வந்து எத்தனாவது? ஒரு 18th எக்கு கைஸ் நம்மளோட கலெக்ஷனில்.
இது ஒரு லெஜெண்டரி எக்கு, நம்மளோட 18th எக்கு. நம்ம ஆல்ரெடி 16 எக்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் தேவை நம்ம இந்த இந்த ஈவெண்ட்டை நம்ம 100% கம்ப்ளீட் பண்ண. கைஸ் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நைட் ஹண்டர் எக்குங்கிற இந்த மித்திக்கல் எக்கு வந்து எனக்கு கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து கொஞ்சம் ரேரான எக்கு தான் கைஸ். இது வந்து எப்படி அப்டெயின் பண்ணால், உங்களுக்கு வந்து ஒரு அந்த சர்வரில் ஃபுல் மூன் இருக்கணும். அந்த ஃபுல் மூன் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பாஸை கில் பண்ணணும். அந்த பாஸை கில் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு செகண்ட் ஃபார்மாக வந்து வேரல் ஃபார்ம் மாறும் கைஸ். அதையும் நீங்கள் கில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எக்கு கிடச்சிரும் கைஸ். நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நம்மளுக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 எக்கு தான் கைஸ் தேவைப்படுது. நம்மளுக்கு இந்த 7 எக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த ஈஸ்டர் ஈவெண்ட்டை நம்ம 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எக்கு கண்டுபிடிக்க போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரூட்டுக்கு நான் ரோல் பண்ண போகிறேன். இது ரோல் பண்ணால் ஒரு எக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காச்சா எக்குன்னு ஒரு எக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் அதான் கைஸ் இப்போ நான் அதை ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் ரோல் பண்ணும்போது எனக்கு மேலே ஏதோ காட்டுனுச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்மளுக்கு காச்சா எக்கு கிடச்சிருச்சு. இது நம்மளுக்கு இப்படி சொல்ல, எனக்கு இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி இந்த எக்கு எனக்கு கிடைக்காம போயிருக்கு கைஸ். ஓகே கைஸ், ஓகே ஸ்பைக்கு தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த காச்சா எக் கிடச்சிருச்சு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா எனக்கு இந்த எக்கு இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு இந்த எக்கு கிடைக்கல கைஸ். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து இப்போ காச்சா கிடச்சிருச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோடெக்ஸில் வந்து இது ஒரு 19th எக்கு. இது ஒரு லெஜெண்டரி எக்கு. எனக்கு இந்த எக்கு ஆக்சுவலி நான் நிறைய தடவை ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ தான் கைஸ் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிப்பின் ராஜான்கிட்ட போய் பேச போகிறேன். இது இந்த மாதிரி அட்மையர் பண்ணால் எனக்கு வந்து ஒரு எக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஓகே இந்த எக்கு நம்மளுக்கு கிடைக்கல போல் இருக்குது கைஸ். நான் இதை வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு இந்த எக்கு கிடைக்கல. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் எக்கு நான் கலெக்ட் பண்ணும்போது காட்டுறேன். இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் எவ்வளோ நேரமாக இந்த எக்கை தேடுறதுன்னு எனக்கு தெரில கைஸ். நான் இந்த ப்ளூக்கு அந்த மெண்டட் எக்கோட ப்ளூ பாதித்து எவ்வளோ நேரம் கைஸ் நான் தேட. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. என்னது அது கைஸ்? அது ஏன் கைஸ் அது கோல்டனுக்கு தான் கைஸ் அது. ஏன்னா இப்போ கூட நம்ப முடியல கைஸ். நான் மெண்டடேக்கோட ப்ளூ பாதியை தேடி இருக்கும்போது எனக்கு இந்த கோல்டன் எனக்கு கிடைக்கிது கைஸ். இந்த லக்கெல்லாம் நான் எங்கேன்னு போய் சொல்ல. ஆனால் எனக்கு இன்னும் அந்த மெண்டடேக் கிடைக்கல. இதெல்லாம் என்ன காய்ஸ் லக்கு இது? எனக்கு இன்னும் அந்த ரேர் எக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. ஆனால் மித்திக்கெல்லாம் எல்லா எக்கும் கிடச்சிருச்சு. என்ன கைஸ் லக்கு இது? உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி விசித்திரமான லக்கு இருக்கா கைஸ்? எனக்கு முன்னே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வித்தியாசமான லக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி யாருக்காச்சும் இந்த மாதிரி வித்தியாசமான லக்கு இருந்தால் சொல்லுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஐயோ என்னையா லக்கு இது? எனக்கு கோல்டனு கிடைக்குது, ஆனால் ஒரு மெண்டடிக்கோட பாதி கிடைக்க மாட்டேங்குது. எங்கே நான் போய் இதை சொல்ல? ஓகே கைஸ், நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ பார்ட்டோட அந்த மெண்டடிக்கோட ப்ளூ பார்ட்டு கிடைக்கும் போது நான் காட்டுறேன் கைஸ். நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் இந்த எக்கு கிடைக்கல. ஆனால் இது வெறும் ஒரு சாதாரண ஒரு ரேரான எக்கு தான். இந்த ரேர் எக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஏன்னு தெரியல எனக்கு. நான் இது மித்திக்கல் எக்குலாம் டக்குன்னு கிடச்சது, ரேரான ஓகே சொல்லி வாயமுள்ள வந்துருச்சு. அது கீழே வந்துட்டேன். ஓகே, இதுதான் அந்த மெண்டட் எக்கோட இன்னொரு பாதி, அந்த ப்ளூ கலர் பார்ட்டு. இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போய் இதை பிக் பண்ணனா கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே கிடச்சிருச்சு. இது வெறும் சாதாரண ஒரு ரேரான எக்கு தான். இந்த எக்கு கிடைக்கிறது எனக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துச்சு? தான் பாருங்கள், 10th எக்கு வெறும் ரேரான எக்கு, இது கிடைக்க எனக்கு இவ்வளோ நேரம். ஆனால் எனக்கு இந்த கோல்டன் எக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. இது டக்குன்னு கிடைக்கல. ஆக்சுவலாக நான் அதுக்கு தேடவே இல்லை. நான் மெண்டட் எக்கு தேடும் போது எனக்கு கோல்டன் எக்கு கிடச்சிருச்சு. இது குட் லக்குன்னு சொல்கிறதா பேட் லக்குன்னு சொல்கிறதா எனக்கு சுத்தமாக தெரில. உங்களுக்கு என்ன தோணுதா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எக்கு கண்டுபிடிக்க போகிறேன்.
ஓகே கைஸ், எனக்கு கடைசியில் இந்த எக்கு கவாய் எக்கு கிடச்சிருச்சு கைஸ். இந்த எக்கு எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கல கைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரேரான எக்கு தான். இந்த எக்கு எனக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பீஸ் இருக்கிறான்ல கைஸ், இவனுக்கு தான் கைஸ் இந்த எக்கு 2 தடவை கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட கிடைக்கல. ஓகே, நான் நெக்ஸ்ட் எக்கு கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக இந்த ஃபயர்ஃப்ளை எக்கை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கடைசிக்கு முன்னாடி எக்கு, அதாவது எனக்கு இன்னும் எல்லா எக்கு கலெக்ட் பண்ணால் இன்னும் ஒரு இந்த ஃபயர்ஃப்ளை எக்கும் இன்னொன்று என்ன அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எக்கும் இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன்னா போதும் கைஸ், எனக்கு எல்லா எக்கும் கிடச்சிடும். ஓகே, என்ன எக்கு கிடைக்கல, இது அங்கே இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இதுதான் கைஸ் எனக்கு இந்த எக்கு. ஓகே, இதுதான் அந்த ஃபயர்ஃப்ளை எக்கு. இது வந்து ஒரு லெஜெண்டரி எக்கு தான். ஓகே, எனக்கு இந்த எக்கு கிடச்சிருச்சு. வா ஃபைனலாக எனக்கு இந்த எக்கு கிடச்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ், என்னாச்சு கைஸ், என்னாச்சுன்னு எனக்கு தெரில. என்னோடய ஜம்ப்பு பட்டனு கொஞ்சம் ஏதோ பக் ஆகிடுச்சா ஏதோ தெரில கைஸ். எனக்கு கண்டினியூஸாக ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறேன். சரி, அதை விடுங்க. எனக்கு ஒன்றும் வந்து இதுதான் கைஸ் எனக்கு கடைசியான எக்கு, கடைசிக்கு முன்னாடி எக்கு. அது எக்ஸ்ப்ளோரேஷன் எக்கை மட்டும் கண்டுபிடிச்சனா போதும், எனக்கு வந்து கிடச்சிடலாம், மற்ற இதெல்லாம் கிடச்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு எக்கு தான் அந்த 13th ரேரான எக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன் எக்கு கிடச்சா எனக்கு போதும். ஓகே, நான் வந்து அந்த எக்கு கிடைக்குமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியில் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எக்கு கிடச்சிருச்சு. இந்த தண்ணி மேலே பார்த்தீங்களா மிதக்குது பார்த்தீங்களா, இதுதான், இதே தான் அந்த எக்கு. ஓகே, நான் ஏன் நடுக்கடலில் இருந்தேன்னு கேட்காதீங்க, அது ரெக்கார்டிங் பண்ண மறந்துட்டேன் நான். இது அந்த எக்கை பார்த்தோன்னே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து எல்லா எக்குமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு நான் அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த ரிப்புன்ற எக்கா, அந்த ரிப்புன்ற எக்கு பாஸை ஃபைட் பண்ணேன்னா எனக்கு கடைசி எக்கு கிடச்சிரும். எனக்கு எல்லா ஈவெண்ட்ஸ் அக்சசரி எல்லாம் கிடச்சிரும். ஓகே, நான் ஃபைட் பண்ணும்போது போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசலுக்கு வந்துட்டேன். கேசலுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த ஈஸ்டர் ஷாப்பில் போயிட்டு சீக்ரெட் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ஈஸ்டர் சாலிஸ் கொடுத்துருவோம் அந்த என்பிசி. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு தண்ணியில் போடணும். ஆமாம், ஓகே, வாட் ஐ சப்போஸ் டு டூ வித் திஸ். ஓகே, இதை நான் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டால் எனக்கு வந்து அது ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக் பாஸை ஃபைட் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதை ட்ராப்பு தண்ணியில் போட்டேன். ஓகே, இதை போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு கேஸ். ஓகே, இன்னும் சுற்றி வரேன். ஓகே, என்னமோ ஒன்று எங்கே அந்த எக்கு வந்துடுச்சு. இதுதான் கைஸ் அந்த பாஸு. இப்போ பார்க்க முட்டை மாதிரியே இருக்குது கைஸ். என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது கைஸ். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஓகே சொன்னதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஐயோ என்னையா இது, அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பாதி ஹெச்பி கொண்டு வந்துருச்சு கைஸ். ஓகே, இது டம்மி பாஸ்ன்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ் தான். நான் அடிக்கிறது வேறு 1000 டேமேஜ் தான் தருது. ஓகே, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இருந்தாலும் 15000 ஹெச்பி தான் கொடுத்துக்கிறானு. ஓகே, முடிச்சிடலாம். ஐயோ, ஓகே, முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், எனக்கு வந்து இப்போ த ட்ரூ எக்லாடுங்கிற ஒரு டைட்டில் கிடச்சிருச்சு. இது எத்தனை டைட்டில்னு தரல. ஓகே, அது விடுங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே என் தரையில் என் கண்ணு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தேவையான கடைசி 24வது எக்கு. இது வந்து இது பேர் வேறு என்னன்னு தெரியலையே, என்ன பேர், சரி விட அதுக்கு கலெக்ட் பண்ணி பார்த்துடலாம். செலஸ்டியல் எக்கு. ஓகே, இதுதான் எனக்கு தேவையான கடைசி எக்கு. இந்த எக்கு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எல்லா எக்கையும் இந்த ஈவெண்ட்டில் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் இருக்குது, அது அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இதோடு இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சுது. இதுக்கு மேலே கலெக்ட் பண்ண வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஈஸ்டர் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோடு நான் இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.